அனுமன் அசோகவனத்தின் மதில் மேல் அமர்ந்து சிறிது நேரம் யோசித்தார். அடுத்து என்ன செய்வது? வந்த வேலை முடிந்துவிட்டது என்று உடனே திரும்பி விடலாமா? இரவு பொழுதும் முடியப் போகிறது. விடுவதற்குள் சென்று விடலாமா? சீதையை கண்ட செய்தியை சீக்கிரமே சென்று உரைத்து விடலாமா என்று ஒரு கணம் நினைத்தார். செல்லலாம் தான். ஆனால் என் ஸ்ரீராமரின் பலத்தை, வீரத்தை இங்கு நான் உணர்த்திவிட்டுத்தான் செல்ல வேண்டும். வந்த சுவடு தெரியாமல் இங்கிருந்து செல்லக்கூடாது. ராவணனுக்கு இலங்கையிலேயே பிடித்த பகுதி இந்த அசோகவனம்தான். அதனால் இந்த அசோகவனமே இல்லாமல் செய்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற காரியங்களில் அவன் ஈடுபட மாட்டான். ராமனிடம் சென்று சீதை இருப்பிடம் பற்றிய செய்தியை சொல்லி அனைத்து வானரப் படைகளுடன் இலங்கைக்கு வரும் வரை சீதை சுகமாக இருக்க வேண்டும். சீதையை யாரும் துன்புறுத்தக்கூடாது. இதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்தனை செய்தார். செல்வத்திலும் சுகபோகத்திலும் இருக்கும் ராட்சசர்களிடம் சமாதான வழியில் பேசிக் கொண்டிருக்க முடியாது. ராவணன் எப்பொழுதும் போல் கர்வம் கொண்டவனாக தினந்தோறும் வந்து சீதையை துன்புறுத்துவான். ராவணனுக்கும் அவனுடைய ராட்சசர் கூட்டத்திற்கும் பயத்தை உண்டாக்கிவிட வேண்டும். அப்படி செய்தால் ராவணனும் ராட்சசிகளும் சீதையை எந்த விதத்திலும் துன்புறுத்த மாட்டார்கள். சீதையை கண்டு பயப்படுவார்கள். நான் இப்போது இங்கு வந்தது ராவணனுக்கு கூட தெரியாது. நாம் வந்து சென்ற அடையாளத்தை ஏற்படுத்திவிட்டு பயத்தை உண்டாக்கி விடலாம் என்று எண்ணினார். இந்த காரியத்தை சிறிது நேரத்தில் முடித்துவிட்டு ராமர் இருக்கும் இடம் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஹனுமான். உடனே தனது உருவத்தை பெரிய வடிவமாக்கி கொண்டார். அசோகவனத்தை நாசம் செய்ய ஆரம்பித்தார். மரங்களை வெட்டினார். கொடிகளை நாசம் செய்து குவியல் போன்று வைத்தார். அலங்காரங்கள் அனைத்தையும் உடைத்தெறிந்தார். மிக ரம்மியமான அழகுடன் இருந்த அசோகவனம் இப்போது தனது அழகை முற்றிலும் இழந்தது. அங்கே இருந்த மான்களும் பறவைகளும் பயந்து ஓடி அசோகவனத்தை விட்டு வெளியேறின. தூங்கிக் கொண்டிருந்த ராட்சசிகள் சத்தம் கேட்டு எழுந்தார்கள். என்ன நடக்கிறது என்று காரணம் தெரியாமல் திகைத்தார்கள். அனுமன் நந்தவனத்தை அழித்துவிட்டு மதில் மேல் ஏறி அமர்ந்தார். அனுமன் தன் உடலை மேலும் பெரிதாக்கி ராட்சசிகளின் நிலை குலைய வைத்தார். அனுமனின் பெரிய உடலை கண்ட ராட்சசிகள் பயந்து நடுங்கினார்கள். ராவணனிடம் சொல்வதற்காக சில ராட்சசிகள் ஓடினார்கள். சீதையிடம் சென்ற சில ராட்சசிகள் அசோகவனத்தை அழித்துவிட்டு கோட்டையின் மதில் சுவரின் மேல் ஒரு பெரிய வானரம் அமர்ந்திருக்கிறது. இந்த வானரம் எப்படி இங்கு வந்தது? உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த வானரம் உன்னிடம் ஏதாவது பேசியதா? மறைக்காமல் உள்ளபடி சொல், பயப்படாதே என்றார்கள். ராட்சசிகள் சொல்லும் பெரிய உருவம் அனுமனாக இருக்குமோ என்று யோசித்த சீதை, பார்க்காமல் நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இவர்கள் நம்மை ஏமாற்றுவதற்காக ஏதாவது சொன்னாலும் சொல்லலாம் என்று முடிவுக்கு வந்து ராட்சசிகளிடம் பேச ஆரம்பித்தாள். இந்த ராட்சசர்கள் எல்லாம் அவர்கள் விருப்பம் போல் தங்கள் உருவத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த ராட்சசர்கள் உலகத்தில் நடப்பவைகள் எல்லாம் மாயாஜாலமாக இருக்கிறது. வந்திருப்பது உங்கள் ராட்சச இனத்தை சேர்ந்தவனாக கூட இருக்கலாம். உங்கள் நகரத்தில் உள்ளவர்களை பற்றி உங்களுக்குத்தான் தெரியும், எனக்கொன்றும் தெரியாது என்றாள். அனுமன் ராட்சசர்கள் வரட்டும், அவர்களை ஒரு வழி செய்துவிடலாம் என்று மதில் சுவற்றில் சுகமாக அமர்ந்திருந்தார். ராவணனிடம் சென்ற ராட்சசிகள் அசோகவனத்தை ஒரு பெரிய வானரம் அழித்துவிட்டு ராட்சசிகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. சீதையை சுற்றி இருக்கும் மரங்கொடிகளை மட்டும் அந்த வானரம் ஒன்றும் செய்யவில்லை. சீதையிடம் அந்த வானரம் ஏதாவது தகவல் சொல்ல வந்திருக்குமோ என்று சந்தேகமாக இருக்கிறது. சீதையிடம் கேட்டு பார்த்தோம். அவர் தனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லிவிட்டார். அந்த வானரத்தை அழிக்க தக்க ஆட்களை தாங்கள் அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தன் சுகபோகத்திற்காக உருவாக்கப்பட்ட அசோகவனம் அழிந்துவிட்டது என்ற செய்தியை கேட்ட ராவணன் மிகவும் கோபம் கொண்டான். தனது ராட்சச வீரர்களிடம் அந்த வானரத்தை பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். இரும்பு உலக்கைகள், கத்தி மற்றும் பலவிதமான கொடூர ஆயுதங்களுடன் ராட்சச வீரர்கள் அனுமனை பிடிக்க அசோகவனத்திற்கு விரைந்து சென்றார்கள். அசோகவனத்தில் இப்போது அந்த குரங்கு எங்கிருக்குமோ, எங்கு சென்று தேடுவதோ, ஒருவேளை நாம் வருவதை அறிந்து தப்பித்திருக்குமோ என்றெல்லாம் நினைத்து கொண்டு சென்றனர். ஆனால் நுழைவாயிலே எல்லோர் கண்ணிலும் படும் வண்ணம் ஸ்ரீ ஹனுமர் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு அவர்களை எதிர்பார்த்திருப்பதை போல் இருந்ததை கண்டு ஆச்சரியமும் வியப்பும் கொண்டனர். போயும் போயும் இந்த குரங்கை பிடிக்கவா இத்தனை பலசாலிகள் வந்திருக்கிறோம்? கேவலம், மகா கேவலம் அல்லவா இது என ஹனுமனை குறைத்து மதிப்பிட்டனர். ஏய், எல்லோரும் அதன் மீது உலக்கையும் வாளையும் வீசுங்கள் என்றதும் அவர்கள் வீசிய அனைத்தும் ஹனுமன் அப்படி இப்படி நகர முடியாத படிக்கு வேலி போல் சென்று நின்றது. மிகவும் குஷியாகி, ஏய், இங்கிருந்து நீ உயிரோடு தப்பிக்க இயலாது. மரணம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன் நீ யார் என்பதை தெரிவி என்றனர் கிங்கரர்கள். நானா நானா இதோ பாருங்கள் என சொல்லி வாளினை பலமாக பூமியில் அடித்து
பெரும் கூச்சலுடன் மிக பெரிதாய் ஹனுமன் வளர்ந்ததை பார்த்து கிங்கரர்களுக்கு பூமியே சுற்றுவதைப் போல் இருந்தது. தாங்கள் எய்திருந்த ஆயுதங்கள் எல்லாம் பொல பொலவென வீழ்ந்ததைக் கண்டு மயக்கமே வரும் போல் இருந்தது. என்னையா யார் என்று கேட்டீர்கள்? நான் வாயுவின் மைந்தன். என் பெயர் ஹனுமான், ஸ்ரீராமனின் தூதன். என்னை வானரம் என்று எண்ணிவிடாதீர்கள். உங்கள் ஒரு ராவணன் இல்லை. அவனைப் போல் 1000 ராவணர்கள் வந்தாலும் நான் அடித்து நொறுக்குவேன். என்னை எதிர்க்க வரும் அனைவரையும் நான் அழிக்க தயாராய் நிற்கின்றேன். உங்கள் நகரத்தை இப்பொழுது நான் அழிக்கப் போகின்றேன் என்று இலங்கையை நடுங்கும்படி அனுமன் கர்ஜித்தார். வானரத்தை பிடிக்கச் சென்ற ராட்சசர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்ட ராவணன் மிகுந்த கோபத்துடன் கொதித்து எழுந்து கர்ஜனை செய்ய ஆரம்பித்தான். ராட்சசர்களின் நிகரற்ற வீரனான பிரகஸ்தனுடைய மகனான ஜம்புமாலி என்பவனை அழைத்து அந்த வானரத்தின் கொட்டத்தை அடக்கிவிட்டு வா என்று உத்தரவிட்டான் ராவணன். ஜம்புமாலி ராட்சசன் கவசம் அணிந்து கொண்டு தனது கொடூரமான ஆயுதங்களுடன் அசோகவனம் கிளம்பினான். அனுமன் அருகில் இருக்கும் ஒரு பெரிய மண்டபத்தின் மேல் ஏறி நின்றார். பெரிய உருவத்தில் இருந்த அனுமன் நிற்பது இலங்கையின் மேல் ஆகாயத்தில் ஒரு பொன்மயமான மலைத்தொடர் இருப்பது போல தெரிந்தது. இலங்கை அழிக்க வந்திருக்கிறேன் என்று கர்ஜனை செய்த அனுமனின் சத்தம் நகரத்தின் 8 திசைகளிலும் எதிரொலித்தது. அனுமனின் சத்தத்தை கேட்ட பல ராட்சசர்களின் உள்ளம் நடுங்கியது. இந்த பெரிய மண்டபத்தில் காவல் காத்து கொண்டிருந்த ராட்சசர்கள் அனுமனின் மீது பல பயங்கரமான ஆயுதங்களை தூக்கி எறிந்து தாக்கினார்கள். அனுமன் மண்டபத்தின் தூணாக இருந்த தங்கத்தினால் செய்யப்பட்டு வைரத்தினால் அலங்கரிக்கப்பட்ட தூணை பிடுங்கி எதிர்த்த ராட்சசர்களின் மேல் எறிந்தான். தூணை எடுத்ததும் பெரிய மண்டபம் கீழே இடிந்து விழுந்தது. தாக்கிய ராட்சசர்கள் அனைவரும் அழிந்தனர். இக்ஷவாகு குலத்தின் ராஜகுமாரன் ராமரின் பகையை ராவணன் சம்பாரித்துக் கொண்டான். அதன் விளைவாக என்னை காட்டிலும் வலிமையான வானரர்கள் சுக்ரீவனின் தலைமையிலே வரப்போகின்றார்கள். உங்களையும் உங்கள் நகரத்தையும் அழிக்கப் போகின்றார்கள் என்று ஹனுமன் கர்ஜனை செய்தார். அனுமனின் கர்ஜனை சத்தத்தில் பல ராட்சசர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அனுமன் இருக்கும் இடத்திற்கு ஜம்புமாலை தனது படைகளோடு வந்து சேர்ந்தான். பெரிய கோவேறு கழுதைகள் பூட்டிய தேரில் ஆயுதங்களுடன் வந்திருக்கும் ராட்சசனை பார்த்த அனுமன் தாக்குதலுக்கு தயாரானார். தேரில் இருந்த ஜம்புமாலி அனுமன் மீது அம்புகளை எய்தான். ஒரு அம்பு அனுமனின் உடலை லேசாக தாக்கி ரத்தம் வந்தது. இதனால் கோபமடைந்த அனுமன் அருகில் இருந்த பெரிய கல்லை எடுத்து ஜம்புமாலி மீது எறிந்தார். அதிலிருந்து ஜம்புமாலி மீண்டு வருவதற்குள் ஒரு பெரிய ஆலமரத்தை வேரோடு பிடுங்கி தேரின் மீது வீசினார். தேர் இருந்த இடம் தெரியாமல் பொடி பொடியாகி போனது. உடன் வந்த ராட்சச வீரர்கள் அனைவரையும் அழித்தார் அனுமன். ஜம்புமாலியின் பெரிய ராட்சச உடம்பு நசுங்கி கை, கால், தலை என அடையாளம் தெரியாமல் அனைத்தும் தரையோடு தரையாக பிண்டமானது. யுத்தத்தின் முடிவில் ஜம்புமாலி இறந்த செய்தி ராவணனுக்கு தெரிவிக்கப்பட்டது. வலிமையான வீரன் ஜம்புமாலி இறந்த செய்தியை கேட்ட ராவணன் திகைத்தான். வந்திருக்கும் வானரம் ஒரு மிருகம் போல் தெரியவில்லை, ஏதோ புதியதாக தெரிகின்றது. என்னுடைய பழைய பகைவர்களான தேவர்களின் சதியாக இருக்க வேண்டும். ஒரு புதுவகையான பிராணியை உருவாக்கி இங்கே அனுப்பி இருக்கிறார்கள். இந்த வானரத்தை கட்டாயம் பிடித்து என் முன் கொண்டு வர வேண்டும் என்று தனது வலிமையான ராட்சச வீரர்களையும் அவர்களுக்கு துணையாக பெரும் சேனையையும் அனுப்பினான் ராவணன். பெரிய ராட்சசர்களின் கூட்டம் பெரும் படைகளாக அசோகவனம் நோக்கி சென்றார்கள். அனுமனை பல வகையான ஆயுதங்களை கொண்டு தாக்கினார்கள். ராட்சசர்களின் எந்த ஆயுதத்தாலும் வஜ்ராயுதம் போல இருந்த அனுமனை கட்டுப்படுத்த முடியவில்லை. அனுமன் வழக்கம் போல் மரங்களை வேரோடு பிடுங்கி அவர்கள் மீது எரிந்தும் பெரிய பாறைகளை தூக்கி வீசியும் சிலரை கால்களால் மிதித்தும் கொன்றார். சேனாதிபதிகள் வந்து தேரின் மீது குதித்து தேரை பொடி பொடியாக்கினார். 5 சேனாதிபதிகளும் இறந்தனர். அவர்களுடன் வந்திருந்த ராட்சசர்களின் உயிர் பிழைத்தவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். மதம் பிடித்த யானை மீது பூமாலையை வீசினால் அதனால் யானைக்கு என்ன காயம் ஏற்பட்டுவிடும்? மலை மீது மழை துளிகள் அம்புகள் போல் வீழ்ந்தாலும் மலை அதனால் நிலை குலைந்து விடுமா என்ன? அனுமன் மீண்டும் அசோகவனத்தின் மதில் சுவற்றின் மீது அமர்ந்து கொண்டார். அனுமனை பிடிக்கச் சென்ற 5 சேனாதிபதிகளும் இறந்து விட்டனர் என்ற செய்தி ராவணனுக்கு சிறிது பயத்தை கொடுத்தது. ஒரு தனி வானரம் எப்படி இவ்வளவு பலமுடனும் பராக்கிரமத்துடன் இருக்கின்றான்? ஒரு தலை சிறந்த சேனாதிபதிகளையும் வீரர்களையும் கொன்றது சாதாரண நிகழ்வு அல்ல. தேவர்கள் ஏதோ சூழ்ச்சி செய்திருக்கின்றார்கள் என்று ராவணன் கவலையுடன் இருந்தாலும் தனது கவலையை முகத்தில் காட்டாமல் சிரித்த முகத்துடன் அனுமனை பரிகாசம் செய்து சிரித்தான். தன் சபையில் இருப்பவர்களை சுற்றி பார்த்தான். ராவணனின் மகன் அஷன் மிக உற்சாகமாக எழுந்து நின்றான்.
அந்த வானரத்தை நான் தனியாகச் சென்று பிடித்து வருகின்றேன், எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்று ராவணனிடம் கேட்டான். யுத்தத்திற்கு பயப்படாமல் தைரியமாக முன்னின்ற தன் வீர மகனை பார்த்து பெருமை கொண்ட ராவணன் அனுமனை பிடித்து வர அனுமதி கொடுத்தான். தேவர்களுக்கு சமமான வாலிப வீரனான அஷன் தான் தவம் செய்து பெற்ற தன்னுடைய 8 குதிரைகள் பூட்டிய தங்க ரதத்தில் ஏறி அசோகவனத்தை நோக்கிச் சென்றான். சாதாரண வானரத்துடன் தானே போர் புரிய போகின்றோம், சில கணத்தில் அந்த வானரத்தை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தான் அஷன். அவனுடன் மிக பெரிய ராட்சச படைகளும் பின்னே சென்றது. அனுமனின் பெரிய உருவத்தையும் இவ்வளவு பெரிய ராட்சச படைகளை கண்டும் பயமில்லாமல் நின்ற அனுமனின் கம்பீரத்தையும் கண்ட அஷன் தன்னுடைய வீரத்திற்கு சரிசமமான விரோதியுடனே யுத்தம் செய்ய போகின்றோம் என்று மகிழ்ந்த அஷன் அந்த வானரத்தை பிடிக்க சிறிது நேரமாகும் போலிருக்கிறதே என்று எண்ணினான். இருவருக்கும் இடையே கடும் யுத்தம் நடந்தது. அஷன் அனுமனின் மீது எய்த அம்புகள் மேகங்களின் கூட்டம் போல கிளம்பி மலைமேல் மழை பொழிவது போல இருந்தது. அனுமனின் வஜ்ரம் போன்ற உடம்பை அஷனின் அம்புகளால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஆகாயத்தில் மேகங்களுக்கு நடுவில் பறப்பது போல் அம்புகளுக்கு இடையில் சென்ற அனுமன் அஷனை தாக்கினார். ராட்சச படைகளை பறந்து தாக்கி சிதறி அடித்தார். ராவணனின் குமாரனாகிய அஷனின் சாமர்த்தியம், வீரம், பொறுமை ஆகியவற்றை கண்ட அனுமன் இவ்வளவு சிறிய வயதில் பெரிய வீரனாக இருக்கின்றானே, இவனை கொல்ல வேண்டுமா என்று வருத்தப்பட்டு விளையாட்டாக யுத்தம் செய்து நேரத்தை கடத்தினார். ராட்சசர்களுடைய பலம் பெருகிக் கொண்டே சென்றது. இறுதியில் அனுமன் அஷனை வென்றுவிடலாம் என்று மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு அஷனுடைய தேரின் மேல் குதித்தார். தேர் பொடி பொடியானது. குதிரைகள் இறந்தது. தரையில் தனியாக நின்ற அஷன் தன்னுடைய வில்லுடனும் கத்தியினுடனும் ஆகாயத்தில் கிளம்பி அனுமனை தாக்கினான். இருவருக்கும் இடையிலான போர் ஆகாயத்தில் நடந்தது. அஷனுடைய எலும்புகளை உடைத்து உடலை நசுக்கிக் கொன்றார் ஹனுமன். அஷன் வானரத்தால் கொல்லப்பட்டான் என்ற செய்தி அறிந்ததும் ராவணனின் இதயம் துடித்தது. கோபத்தில் கத்தினான். தன் உள்ளத்தை ஒரு நிலையில் வைத்துக் கொள்ள முடியாமல் இந்திரனுக்கு சமமான வீரனான இந்திரஜித்தை அழைத்தான்.